இறை இறக்கத்தின் நேரத்தில் இதோ கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் என்று சொல்லி, அப்பா பிதாவே அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றே. அப்பா பிதாவே அனைத்தையும் நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஒரு நாள் இறை இறக்கத்தின் நேரத்தில் நீர் எங்களை தயவாய் நினைவுபடுத்தி உடைய காயங்களை தியானிக்க, உடைய பாடுகளை தியானிக்க, உடைய சிலுவை பாதையை தியானிக்க, உடைய பிரசன்னத்தை உணர நீர் எங்களை அழைத்து உடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீரே அப்பா. கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவினிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே, உனை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே, உனை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன், எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே, உனை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். நன்றி அப்பா, நன்றியோடு சுதிக்கிறோம், நன்றியோடு சுதிக்கிறோம், நன்றியோடு சுதிக்கிறோம், நன்றியோடு சுதிக்கிறோம். இந்த வேலை தந்திரே உமக்கு நன்றி. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா, என் இதயம் மகிழுதையா, என் இதயம் மகிழுதையா. என் தாய் தந்தை மறந்தாலும் நீர் மறப்பதில்லை அப்பா. என் தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை அப்பா. தந்தை தாயினும் நீர் மேலானவர், தாங்கி என்னை ஒவ்வொரு நாளும் சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவரே, தாங்கி என்றும் என்னை சுமப்பவரே.
என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. என் தனிமையிலே நீரே என் துணையாயிருக்கிறேன். என் கேள்விக்கெல்லாம் நீர் பதிலாயிருக்கிறேன். என் தனிமையிலே நீர் துணையானிருப்பா. என் கேள்விக்கெல்லாம் பதிலாயிருக்கிறேன். உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் இறை இறக்கத்தின் நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய துதிக்கக்கூடிய இந்த வல்லமை உங்களுக்கு தந்தீரையப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. நான் விலகிடும்போது தேடி வந்தீர், தடுமாறும்போது தாங்கி வந்தீர். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம் அது உம்மை தெரியும் உந்தன் பாதம். இதயத்தை ஊற்றும் ஒரே இடம் அது உமக்கே தெரியும் உந்தன் பாதம். உம்மை போல யாரோ இல்லப்பா ஏசப்பா, உம்மை போல யாரோ இல்லப்பான்னு சொல்லி இந்த மாலை வேளையிலே 3 மணி பிற்பகல் வேளையிலே சுவாமி துதிக்க செய்தீரே, ஜெபிக்க வைத்தீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவற்றை சகோதர சகோதரனுக்கு எடுத்து கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாயிருப்பாய். நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் நீ வளர்ச்சி பெறுவாய் என்ற உடைய வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 4:7 சொல்வதைப் போல உலக போக்கிலான புனைக்கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இறை பற்றில் நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும். ஆனால் இறை பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். அது இம்மையிலும் மறுமையிலும் நம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இந்த கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைக்கிறோம். அவரே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டிருக்கும் மீட்பராயிருக்கிறார். இவற்றை கட்டளைகளாக கொடுத்து கற்பித்து வா என்று உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஏனென்றால் 1 தீமோத்தேயு 4:1 சொல்வதைப் போல தூய ஆவியார் தெளிவாக கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர். அழகைக்கு உரியவர் என்றும் குறியிடப்பட்ட மனசான்று உடைய பொய்யர்கள் வெளிவேடத்தால் கவரப்படுவார் என்றும் அவர்கள் பொய்யர்கள் என்றும் திருமணத்தை தடை செய்கிறார்கள் என்றும் சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும், ஆனால் நீர் உண்மையை அறிந்த விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார் என்றும் கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே என்றும் நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதை நீ விளக்க வேண்டியது இல்லை என்றும், ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும் என்ற உம்முடைய சிந்தனை, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.